அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த பதிவுகளில் ஸ்லோகங்கள், பாட்டுகள், ஜோதிடங்கள், மருத்துவ குறிப்புகள், உடல்நல குறிப்புகள், மனநல குறிப்புகள், இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அதிலெல்லாம் நான் கொஞ்சம் நிறைய படிச்சிருக்கிறதுனால நான் அந்த கொடுத்துன்னு வந்துட்டுருக்கேன். எல்லாருக்கும் அதெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறோங்க, நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப நிறைய நாள் பாருங்க, கொஞ்ச நாள் பார்த்துடுங்க, அதுக்குள்ளே போர் அடிக்கிறது போல இருக்குது. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பேசிடணும் அப்படி தான் அந்த கூட கமெண்ட்டில் கொடுங்க. நான் கொஞ்சம் சின்னதாக குட்டியாக பேச தெரிஞ்சுக்கிறேன், சரியா? குறைச்சலாம். அதனால் நீங்கள் முழுக்க பார்த்துங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு கொடுத்துருக்கிற பாட்டுகளையோ கதைகளையோ ஒரு சொற்பொழிவுகளோ பார்த்துங்கனாக்க அதில் சில பயனுள்ள குறிப்புகள் உங்களுக்கு எல்லாமும் கிடைக்கும். அதனால தான் அதை ரொம்ப நேரம் பார்க்க சொல்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கெல்லாம் நானே பாட்டுகளை, சினிமா பாட்டுகள் அதுவும் பாடுறேன், கர்நாடிக் மியூசிக்கும் பாடுறேன், ஸ்லோஹாஸும் பாடுறேன், ஹிந்தி பாட்டுகளும் பாடுறேன், கன்னடா பாட்டுகளும் பாடுறேன், மலையாள பாட்டுகளும் கொடுத்துருக்கேன், சினி சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்படி எனக்கு என்னென்ன தெரியுமோ அது நான் கொடுத்துருக்கேனே அப்படியே. உங்களுக்கெல்லாம் என்னென்ன பிடிக்கும்னு நான் கேட்கலையே அப்படின்னு எனக்கு தோன்றது இப்போ. அதனால் நீங்கள் விரும்பி கேட்டவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்றேன். அது கொண்டு நீங்கள் பாட்டுக்கா எனக்கு தெரியாத பாட்டெலாம் கேட்டுருக்கணும். இந்த பாட்டுகள் கேட்டுங்களேன்னா அதில் எனக்கு தெரிஞ்சிருந்து தான் அந்த பாட்டெலாம் நான் பாடுவேன். எந்த சினிமா பாட்டுகள் வேணாலும் நான் என்னால் பாட தெரியும் எனக்கு. அது மாதிரி எந்த ஸ்லோக பாட்டுகளோ கர்நாடிக் மியூசிக்கு பாடல்களோ இப்படி எதுவானாலும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டுகளை நீங்கள் கமெண்ட்டில் இந்த பாட்டு பாடுங்கோ, அந்த பாட்டு விருப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டாக்க, இப்போ நேர் விருப்பமெல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம டிவியில் பார்க்குறோம், அப்புறம் இதில் கேட்குறோம், ரேடியோலாம் கேட்குறோம் இல்லையா? இந்த மாதிரிக்கா உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் பாட சொல்லி கேட்டாக்க நானும் பாடினேன்னா உங்களுக்கு அந்த பாட்டு கேட்குறது சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? நமக்கு பிடிச்ச பாட்டு வந்துருக்குன்னு. இப்போ நான் பாடுற பாடல்கள் நிறைய பேர் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப விருப்பமான பாடல், இந்த பாட்டு நான் ரொம்ப விரும்பி கேட்டேன் அப்படிலாம் கமெண்ட் கொடுக்குறா, அப்படிலாம் ஃபோனில் சொல்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். நிறைய பாட்டுகள் பழங்காலத்து பாட்டுகள்லாம், ஆனால் புதுசாக இருக்கக்கூடிய பாட்டுகள்லாம் தெரியுமான்னு தெரியல. நிறைய பழங்காலத்து பாட்டுகள், அதுக்கப்புறம் இப்போ சமீப காலத்து பாட்டுகள் எல்லாமே நான் சினி சாங்ஸ்லாம் கொடுக்க முடியும் என்னால். அதேபோல் உங்களுக்கு வேண்டிய பக்தி பாடல்கள், அப்புறம் தாலாட்டு பாடல்கள், அதுக்கப்புறம் ஸ்லோக பாட்டுகள், ஸ்லோகங்கள், இப்படி எது உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். மாமி எனக்கு என்ன பாட்டு கொடுக்க முடியுமா, கொடுங்கோ அப்படின்னு ஆர்டர் கொடுக்க முடியுமா, கொடுங்க ஆர்டர் கொடுக்கணும். ஏன்னா நான் யோஜனை பண்ணி பார்த்தேன், நமக்கு என்னென்ன தெரியுதோ அதை நம்ம பாடிகிட்டே போயிட்டுருக்கோம், சொல்லிகிட்டு போயிட்டுருக்கோம். மற்றவர்களுடைய விருப்பத்தை பற்றி நம்ம கேட்கவே இல்லையே அப்படின்னு எனக்கு சின்னதாக தோணிது. அதனால் இந்த பதிவில் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது தவிர சமையல் குறிப்புகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், மருத்துவ குறிப்புகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், மனநல பிரச்சனைகள் ஏதான சந்தேகங்கள் இருந்தாலும், ஜோதிடத்தில் ஏதான சந்தேகங்கள் இருந்தாலும், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஏதான ஒரு குட்டி குட்டி பிரச்சனைகள் இருந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் யோஜனை பண்ணிட்டு இருந்தாலும், அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு தீர்வுகளை என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்னுடைய ஒரு அறிவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக, ரொம்ப தோழமையோடு நான் இது சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன பாட்டுகள் பிடிக்குதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தா அந்த பாடல்களையும் நான் பதிவில் பாடுறேன். ஏன்னா நிறைய பேர், மாமி எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது மாமி, நீங்கள் பாடினது இந்த பாட்டு நான் எவ்வளோ நாளாக ஆசைப்பட்டிருந்தேன், இந்த பாட்டு கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன், நீங்கள் பாடினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படிலாம் கொடுக்கறதுனால நான் இந்த மாதிரியே நேயர் விருப்பம் மாதிரியா மற்றவர்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த பாட்டுகளை ஏன் நம்ம பாடி காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த ஒரு சின்ன பதிவை கொடுத்துருக்கேன்.
இந்த பதிவு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்குங்கோ. இன்னும் ரொம்ப நாளைக்கு பாருங்கள். சரியா? நன்றி.